GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான். இதுவரைக்கும் இந்த ஊர்ல வீடு தெரியாம வெட்டிட்டாங்க. சொல்லுங்க, நீங்க ஒரு கேஸ் சொல்லுங்க. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் காந்திநகர் பகுதியைச் சேர்ந்தவர் 29 வயதான சுடலைமுத்து. இவர் பந்தல் அமைத்தல் மற்றும் கான்கிரீட் வேலை உள்ளிட்ட கூலி வேலை செய்து வருகிறார். இவருக்கு திருமணமாகி ராமலட்சுமி என்ற மனைவியும் 3 குழந்தைகளும் உள்ளனர். இவர் தனது நண்பருடன் 18ஆம் தேதி இரவு சாத்தான்குளம் தச்சமொழி பகுதியில் உள்ள ஒரு டாஸ்மாக் பாருக்கு மது அருந்த சென்றுள்ளார். மது அருந்திவிட்டு காலி மதுபான பாட்டிலை ஸ்டிக்கருடன் திருப்பி கொடுத்தால் மதுபான கடையில் 10 ரூபாய் கிடைக்கும் என்பதால் சுடலைமுத்துவும் அவரது நண்பரும் அந்த பாட்டிலை பாரில் வேலை செய்யும் சாத்தான்குளம் மாதா கோவில் தெருவைச் சேர்ந்த 42 வயதான வீரபாகு சுந்தர் என்பவரிடம் கொடுத்துள்ளனர். ஆனால் வீரபாகு சுந்தர் 10 ரூபாய் தர முடியாது, ஒரு பொரிகடலை பாக்கெட் அல்லது 5 ரூபாய் தான் தர முடியும் என்று கூறியதால் அவர்களுக்குள் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. பின்னர் அங்கிருந்தவர்கள் சுடலைமுத்து மற்றும் அவரது நண்பரை சமாதானப்படுத்தி அங்கிருந்து அனுப்பிவிட்டனர். இந்நிலையில் டிசம்பர் 19ஆம் தேதி காலையில் சுடலைமுத்து வசிக்கும் காந்திநகர் பகுதிக்கு வீரபாகு சுந்தரும் அவரது நண்பரான நாசரத்தைச் சேர்ந்த 32 வயதான ஜெகதீஷ் என்பவரும் கூட்டாக பைக்கில் சென்று வீட்டின் அருகே நின்று கொண்டிருந்த சுடலைமுத்துவுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் சுடலைமுத்துவை சாதி பெயரை சொல்லி இழிவாக பேசி எச்சரித்துள்ளனர். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே கைகலப்பும் ஏற்பட்டுள்ளது. உடனடியாக அங்கிருந்தவர்கள் பாரில் நடந்த விஷயத்தை வீட்டிற்கு வந்து எப்படி பேசலாம் என்று கண்டித்து திருப்பி அனுப்பி வைத்துள்ளனர். பின்னர் அங்கிருந்து புறப்பட்டு சென்ற இருவரும் சில மணி நேரம் கழித்து அரிவாளுடன் மீண்டும் அதே பகுதிக்கு வந்துள்ளனர். அரசரடி மாரியம்மன் கோவில் அருகே நின்று கொண்டிருந்த சுடலைமுத்துவுடன் தகராறில் ஈடுபட்ட அவர்கள் தாங்கள் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் சுடலைமுத்துவை சரமாரியாக வெட்டியுள்ளனர். அரிவாள் வெட்டு விழுந்ததும் அங்கிருந்து தப்பியோடிய சுடலைமுத்துவை இருவரும் சேர்ந்து ஓட ஓட விரட்டி வெட்டி கொலை செய்தனர். பின்னர் வீரபாகு சுந்தரும் ஜெகதீஷும் அப்பகுதி மக்களை மிரட்டிவிட்டு பைக்கில் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சாத்தான்குளம் டிஎஸ்பி ராமச்சந்திரன், இன்ஸ்பெக்டர் ஸ்டீஃபன், SI செல்வராஜ் மற்றும் போலீசார் உடலை கைப்பற்றி அரசு மருத்துவமனைக்கு அனுப்ப ஏற்பாடு செய்தனர். அப்பகுதி மக்கள் காவல்துறையினரை முற்றுகையிட்டு கொலையாளிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி கொலையான சுடலைமுத்துவின் உடலை எடுக்க விடாமல் தட்டார்மடம் சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்ட SP ஆல்பர்ட் ஜான் உள்ளிட்ட போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து சுடலைமுத்து குடும்பத்தினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தைக்கு பின் பிரேத பரிசோதனைக்கு சம்மதம் தெரிவித்தனர். அதைத் தொடர்ந்து இறந்த சுடலைமுத்துவின் உடல் சாத்தான்குளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த கொலை சம்பவம் தொடர்பாக சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு வீரபாகு சுந்தர் மற்றும் ஜெகதீஷ் ஆகிய இருவரை போலீசார் கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு கைது செய்தனர். அசம்பாவிதம் ஏற்படாமல் இருக்க சாத்தான்குளம் காந்திநகர் பகுதியில் ஏராளமான அதிரடிப்படை போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். டாஸ்மாக் பாரில் காலி மதுபான பாட்டிலுக்கு 10 ரூபாய் தர மறுத்ததால் ஏற்பட்ட தகராறில் வாலிபர் பட்டப்பகலில் ஓட ஓட வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் சாத்தான்குளம் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.